இப்போ அதே தான் இன்றைக்கி வந்து 2 அசத்தியவாதிகள். அந்த பாரசீகம் இடத்துல இன்றைக்கி யார் ஆயிடுச்சு? கிழக்கு ரோம், மேற்கு ரோம். அதாவது கிறிஸ்டின்களை ரெண்டு அணியாக இன்றைக்கி அங்கே பிரிஞ்சிருக்காங்க. இப்போ இதில் 2ல் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் மூமின்களுக்கு ஒரு அணி ஜெயிக்கும் போது ஏன் வெற்றி அவங்க ஏன் மகிழ்ச்சி அடையணும்? நான் ரோம் ஜெயிச்சானா ரசூலாவுக்கு மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ரோமு கூட ரசூலாவே சண்டைக்கு போகிறாங்க. தபுக்கில் என்ன நடந்துச்சு? அதே ரோம் கூட தான், எந்த ரோம் ஜெயிச்சா சந்தோஷப்பட்டாங்களோ அதே ரோம் கூட தான் ஜெயித்தாங்க. இங்கே முதல்ல ஒரு விஷயம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்முடைய அளவுகோல் வந்து ஹக்குக்கு துணை போகிறவர்கள், ஹக்கை எதிர்ப்பவர்கள். இதுதான் கணக்கு. பர்மனண்ட்டாக நமக்கு யாரும் நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. மக்கா நல்ல ஊரா கெட்ட ஊரா? இப்ராஹிம் நபி கொண்டு போய் அங்கே குடியிருக்கும்போது நல்ல ஊர், அபூஜஹில் அங்கே தள்ளீட் பண்ணும்போது அது கெட்ட ஊர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விரட்டும் போது மக்கா நல்ல ஊரா கெட்ட ஊர்? மறுபடியும் மக்காவே